ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம விளாட போகிறது ஹலோ நெய்பர். இந்த கேம் வந்து கொஞ்சம் ஹாரராக இருக்கும். இந்த வாட்டி என் தம்பியாக இருக்கான். ஹலோ கேட்டுதா? இதான் இவனோட வாய்ஸு. வாங்க இந்த இன்ட்ரோலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். குதிச்சு இதில் வந்து குனியவும் முடியும், குனிஞ்சு எழுச்சிக்க முடியும். வாங்க இந்த இன்ட்ரோ ஸ்கிப் பண்ண மாட்டேன். இருங்க, இப்போ போயிட்டு அவன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அங்கே வந்து ஒருத்தர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே ஏதோ ஒரு விஷயத்த யோசித்து கடுப்பாக இருக்கார். இந்த பையன் வந்து என்னான்னு பார்க்க பொறுமையாக போகிறான். அவன் இந்த ஹோட்டலில் யார் பார்க்குறான்னு தான் தெரில. நான் பொறுமையாக போயிட்டு பார்க்குறான். அவர் ஏதோ ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களோட பையன்னு நினைக்கிறேன். இந்த பையன் பார்த்துட்டான். இப்போ வந்து அவர் இந்த பையனை இப்போ வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த பையனை பார்த்துட்டாரு. நம்மளால் நகர முடியல. அதனால் அவன் வந்து நம்மளை பிடிச்சிட்டான். இப்போ வந்து பிடிச்சிட்டு நம்மளை வந்து எதிர் வீட்டில் போட்டு இப்போ லாக் பண்ணிட்டான் அந்த பையனை. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் இல்லாத நேரமாக பார்த்து காய்ஸ் இங்கே எதிரி குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாங்க, அங்கே தான். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போயிட்டு உடைக்கிறதுக்கு என்னாச்சும் பொருள் வேணும். இருங்க, சும்மா உடைக்கிறதுக்கு என்னாச்சும் பொருளை போட்டு போவோம். இது உடையாது. எதிர் வீட்டில் உடைக்கிறதுக்கான பொருள் இருக்குது நிறையா. இதை எடுத்துப்போம். ப்ரோ தூங்குறாரு. வந்துட்டாங்க ஆசிப்பாங்க இங்கேருந்து அங்கே. எப்படி காசு இதை உடைக்கிறது? காய்ஸ் உடைக்க முடியல கைஸ். இங்கேருந்து காய்ஸ் இந்த பொருள் இருக்கு. இதை அடுத்து உடைக்க ட்ரை பண்ணுவோம். எப்படி உடைக்குது? தூக்கி போட்டு உடைச்சாலும் உடைக்க மாட்டேங்குது. தூக்கி போடுறோம். மொத்த கூட காணும். ஐயோ, அவன் தூங்கிட்டான். ஐயோ, என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ அவ்வளோதான் கைஸ், பார்த்துட்டான். இப்போ நம்ம ஜூட்டை போடுவோமா? 3, 2, 1 எஸ்கேப். ஒரு ஜூட்டை போட்டோம். வரவே மாட்டான். அவன் பார்க்க மாட்டான் கைஸ். ஆக்சுவலாக
இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியாது. ஏதோ கீ தேவைன்னு நினைக்கிறேன். இருங்க, திருப்பி எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்து ட்ரை பண்ணுவோம். வாங்க, இந்த வாட்டி இதையே வச்சு ட்ரை பண்ணுவோம். 4 பொருள் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளேயே போயிடுவோமா? அட பாவி டேய், ஏதோ தூக்கி போடலாம். இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும், அது வழி இல்லை. இதுங்க நம்ம வீட்டு ஜன்னல் உடைக்க முடியுதான்னு டெஸ்ட்டு பண்ணுவோம் முதல்ல. கைஸ் உடைய மாற்று என்ன கைஸ் இப்போ ஆச்சு? உடைக்க முடியல கைஸ். அப்படின்னா வீட்டு பொருளை உடைக்க முடியாது, நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம கண்ணாடி தானே அப்போ உடைக்க முடியும்ல. இருங்க கைஸ், அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க தூங்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளேயே போகணும். நான் தப்பி தவறி அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து வெளில போகிறது தான் கஷ்டமாக இருக்க போது. அதனால இல்லை. அப்பா காய்ஸ் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட இருக்கான், நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அதை போனான் பாரு. அவன் செக் பண்ணிட்டு போகிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். வர வெள்ள போயிடும். போனோம் காய்ஸ். காய்ஸ் பார்த்தேன் காய்ஸ், அவங்க ஃபேஸ் பார்த்தேன். காய்ஸ் அவுட் ஆனாலும் ஓடுறா ஜூட்டு. அவன் வீட்டுக்குள்ளே எப்படி போனேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. நானே வீட்டில் வந்து எஸ்கேப் போனேன். Растет речная, светлооблачная до сепограмзоном, тоннели в шаном роддоке. И масса உடைக்க முடியல. шуме смотрят Гарри робкий воды. И через спустями плойку идет уястящих нарратив. காய்ஸ் ஃபஸ்ட்லாம் உடைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடைக்க முடியல, அவ்வளோதான். பொருள்லாம் திருப்பி எடுத்துனேன்.
கலர் இருக்கு. நினச்சி அந்த பால் எங்கன்னு தேடுவோமா? அந்த பால் வச்சு தான் உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். போக முடியலடா. காய்ஸ் காய்ஸ் பால் எனக்கு தெரியுது காய்ஸ், கண்ணுக்கு பால் தெரியுது. இந்த பால் வச்சு ஐ திங்க் உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். வெளியே இருக்குடா. அதான் போட்டு அந்த சைட் போக முடியுமான்னு தெரில. காய்ஸ் போக முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு பால் வச்சு தான் உடைக்கணும்னு தோணுது. அது காற்றாச்சு, காற்று போயிடும். அதிகமாக கண்ணாடியாக உடஞ்சிடும். எப்படி பால் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இதோ பாருங்க, ஹலோ நெய்பர் உடச்சி வச்ச கண்ணாடி. ஏறி எகிரி ஒரு ஜம்ப்பு. அப்போ அவ்வளோதான், உடைக்க முடியும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பொருளில் பாலை வச்சு வேஸ்ட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். இதை ஒரு கீழே வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். செகண்டு இது ஒரு டவுட். ஓகே, எதுக்கோ இதை எடுத்துப்போம். இதை எடுத்து பஞ்சர் ஆகுது. கீழே விழாது போலங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஜஸ்ட்டு அது கீழே வந்துச்சு. என்ன பால் இருக்குது நம்ம வீட்டில். பால் இருக்கும். ஆடா இது நல்ல வேலை கீழே விழல, உருண்டு எங்கடா போச்சு? கீழே வந்துச்சு. அவ்வளோதான். இதோட அந்த அவன் உடச்ச ஜன்னலை வச்சு எகிரி குதிச்சு உள்ளே போய் பார்ப்போம். அட பாவி டேய், எங்கே தான் வந்து பிடிச்சிட்டாயா? டேய், இந்த கேம் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கே எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. நம்ம வீட்டில் என்னாச்சும் இருக்கான்னு பார்ப்போமா? சரி, இது எதுக்கோ எடுப்போமா? இதை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுவோம். வாட்டி பெரிய பாத் கண்ணாடி கண்ணாடியை வச்சு உடைக்கலடா. எர்றா எர்றா. எனக்கு ஒரு வாய். எனக்கு அப்பா ஆமா, உங்களை விட்றா விட்றா. ஐயோ, உடைக்குதா உடைக்கதா உடைக்குதா உடையலாடா. எப்படா உடைகிறான் இவன்? சார் ஒரு சார் அந்த சைடு போக முடியலடா. அந்த சைடு போகல. எப்படி தான் உடைச்சான் எனக்கு சொல்லவே இல்லை. காய்ஸ், எப்படி ஐயோ, திருப்பி நான் ஏற்றி விட்டுட்டேன். எப்படி உடைச்சான்? டவுட்டாக எப்படி உடைச்சான் இவன்? எங்கேயாச்சும் வலி இருக்கும். இருங்க, அவன் வீட்டை ஒரு வாட்டி சுற்றி பார்ப்போம். கால் வச்சு உடைச்சடா. கால் எர்றா எர்றா, அவன் வீடை ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டாம். கால் வச்சு உடைச்சடா.
காலை வச்சு கொடுத்தேன். இது அவனோட பெட்ரூமு. என்ன இருக்கு இதில் ஒன்றுமே ஏய், அது ஜன்னல் திறக்கல. இதுவும் திறக்க முடியாது. நெட்டு போது காமிச்சு இல்லை காசு ஓபன் பண்ண இல்லை. ஏய் எப்படா முடிக்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருந்தா இந்த கேமு? எப்படி தெரியுமா? அவ காலை வச்சு ஓடிச்சா. கால் வச்சா நம்மளால முதல்ல எட்டி உதைக்குமா இல்லையான்னு தெரியலையே. எட்டி உதைக்க முடியுமான்னு தெரியல. வந்துட்டேன். நம்ம உடைச்சுனே இருப்போம். உடைக்கிறதால ஐ திங்க் உடஞ்சிச்சுரா. டேய் இந்த டப்பாவில் தான் நான் ஓடிக்கிறேன். அவ்வளோதான். இந்த டப்பா அவ்வளோதான். ஐயோ சரி உடச்சிட்டோம். பரவாயில்ல. இப்போ எகிரி குச்சி உள்ளே போக வேண்டியதான். அவன் ஏதோ ஷோ பண்ணுங்க. டப்பா அவ்வளோதான்டா. டப்பா வச்சு தான்டா உடைக்க முடியுது. இவ்வளோ நேரமாக இது தெரியாமல் போச்சு. இதான் எடுக்க முடியுது. இதான் முடி. உள்ளே போயிட்டோம். இது இங்கே ஏதோ இருக்கே. இது என்ன கீன்னு தெரில. இங்கே ஏதோ கீ இருக்கு. பா அவ்வளோதான். இந்த கீ யூஸ் ஆகாது. அந்த இடத்துல வந்துட்டவா. இப்போ ஓகேவா? அவ்வளோதான். வாங்க போவோம். மொத்தமாக கொடுக்கணும். பூனி அத்தனை கொடுக்கணும்டா. இந்த கீ எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்குடா யூஸ் ஆகும் இது? காருக்கு யூஸ் ஆகும்ல. காருக்கா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெட் கலரில் இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்குது. ஆமாண்டா இதுக்கு தான்டா. சூப்பர்டா. டே எடுக்க முடியல. இதை தூக்கி போடு. இங்கே நீ தேவையில்ல. மேக்னெட் தான்டா. தெரிதுடா. இதை வச்சு ஏதோ ஒன்று எடுக்க ட்ரை மேக்னெட் தான் எடுக்க முடியும். ஏதோ ஓப்பன். பாத்தியா டிரைவர் கோல்டன் கலர்ல இருந்துச்சு. பாத்தியா கோல்டன் கலர்ல இருந்துச்சு. பாத்தியா மாட்டிக்கிச்சு. ஒரு பொருள் மாட்டிக்கிச்சு. என்னதுன்னா தெரில. நம்ம வீட்டாண்ட போயிட்டு இந்த தூக்கி போட்டுப்போம். இது ஏதோ சாவின்னு நினைக்கிறேன். சாவி மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஏதோ இப்போ ஒரு இது ஹலோ நைபர் வீட்டுக்குள்ளே எடுக்க வச்சு யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இதுக்கு யூஸ் ஆகும். இதில் நம்ம செக் பண்ணே பார்க்கல. சில்வர் கலரில் கூட இருக்கு. அப்புறம் இதே சில்வர் கலர் தானே. கூட திறந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் டேய் 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 அப்படின்ற மாதிரி பண்ணிட்டான். கண்ணை மூடின ஓடுவோம். எஸ்கேப் ஓடுற கைப்புல ஜம்பு
ஓ இதுக்கு தான் யூஸ் ஆகும் போங்க. எதுக்குன்னு தெரியலையா இது? இது வேறு ஏதோ கோல்டன் கலரில் வேறு இருக்கு. ஏதோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில. ஸ்கூல் ட்ரையர். இது போவோம். பின்னாடி போயிட்டு ஒரு நட்டு போயிட்டு பார்த்தோம்டா. ஆமாம் ஒரு நட்டு பார்த்தோம்ல. ஆமாம். அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கே தானே? இதுதான். ஏய் திறக்க முடியுதுடா. ஓப்பன் பண்ணியாச்சுடா. மாலை ஏறி போயிடுவோம். எஸ்கேப் பண்ணா கன்ஃபார்மாக தெரியல. சுத்தமாவே தெரியலையா? தப்பற கிட்டாரு. வாஷிங் இல்லைடா. இந்த ரூபிக் கியூப்டா. ரூபிக் கியூபு என்னடா தூக்கி போட முடியும்? இது ஆமா இப்போ எப்படி மேலே போகுது? கீ கடிச்சிருக்கு. தெரியல. தூக்கி போடுவோம். இங்க ஒரு கீ போடுறது. இது புதுசா இருக்கிற மாதிரி தெரியல. ஐயா வந்தாயிடா. வந்து எடுத்துக்க வேண்டாம். ஜவான் வந்த இடம்டா இது. அவன் கொரட்டை விட்டு தூங்கினுக்கிறான். நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். டிஸ்டர்ப் பத்தியா? பாவி சோஃபா ஐயோ தட்டி விட்டோமா? சரி இரு அவன் வரட்டும் வெளில. ஐயா புள்ள அட பாவி. டேய் போயிட்டு தூங்குடா. ரவுண்ட் அடிக்க போகிறான். வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டான். எழுந்துச்சிட்டான். இதான் கேப்னு ஓடிடுறா பூனை. டேய் புகழ முடிச்சிட்டோம்டா. கேம் முடிச்சிட்டேன். இதோ இது என்ன வழின்னு தெரில. வாங்க கைஸ், இது என்ன வழின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏதோ இது என்ன இடம்? என்னது இது? எழுங்குதா? இது என்னடா இது? அட பாவி, ஃபோட்டோவை வச்சு ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்க. என்னது? என்ன இடம் தெரில. வீடியோ ஓப்பன் பண்ண முடியலையே. அது கீ தேவை. ஏதோ கீ தேவை. தருது ஏதோ. டேய் எங்கடா இருக்கு கீ? இது என்னது? பூட்டு சாவி. பூட்டு சாவி இல்லடா. ஏதோ வழின்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. தியாகோ பண்றாங்க. தியாகோ கோகோ எங்கடா இருக்கு? என்னடா இது? இது இது என்ன இதுன்னா இது மாப்பு தானே? ஆமா. எதுக்கு? அதான் தெரியல. க்ளீன் பண்ணிட்டா இருக்கு. இது எடுத்து பார்ப்போம். ஏதோ ஒன்று மறைச்சி வச்சுருக்காங்களான்னு. ஆமாண்டா ஏதோ ஒன்று இருக்கு அங்கே உள்ள. அது தீக்கச்சி தான் வேணும். தீப்பூச்சி அடங்கலால அது எரியும். நம்ம வந்த வழிடா இது. என்னடா அது? ஏதோ சாவி. டேய் ரேடியோடா அது. எங்கடா இருக்கு சாவி? டேய் கேட்டிருக்கோடா. எதுக்கு ஒலி வச்சுருக்காங்க? அவங்க எப்போலாம் ஒலி உள்ளே வர வாய்ப்பு இருக்குல்ல? மேலே ஏதோ ஒன்று இருக்குது பாத்தியா? ஏற முடியல. ஆனால் ஏற முடியாது. என்னது இது?
கரண்ட் போயிருக்குமா? கீ எதுக்குடா இது? அது கீ வேணும். அது கீடா. அது கீ. கீயா? எங்க இருக்கு? இதான் இது பண்ற. எங்க இருக்கு? டேய் இது என்னன்னு தெரியலையா? அது கீ கிடையாதான். இதுக்குள்ள என்ன இருக்கு? சாமி கடவுளையே உள்ள தெரியலையே. தாசு உள்ள என்ன இருக்குன்னு தெரில. உள்ள அவங்களோட பையன் இருக்கணும். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். இதோட வீடியோ முடிஞ்சுது. பாய் கைஸ். பாய். மறக்காமல் அடுத்து என்ன வேணாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.